வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மன அமைதிக்காக தினம் ஒரு வாசகம். இன்னைக்கு நம்ம முதல் நாள் ஒரு சிம்பிளான வாசகம், ஆனால் லைஃப்பில் ரொம்ப பெரிய இம்பேக்டை கொடுக்குற வார்த்தை. அதுவும் கடந்து போகும். இது ஜஸ்ட் ஒரு வார்த்தை இல்லை, நம்ம கஷ்டம் இருக்கும்போதும் சந்தோஷம் இருக்கும்போதும் இந்த வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு பேலன்ஸ் கொடுக்கும். இதோட ஒரு சின்ன ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு நாள் ஒரு பெரிய ராஜா தன் அமைச்சர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்குறாரு. எனக்கு ஒரு வார்த்தை வேணும், நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது அது என்னை ஸ்ட்ராங்கா வைக்கணும், அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போதும் என்னை பாழாக்காம அந்த வார்த்தை என்ன தூக்கி நிற்கணும், அதாவது எனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும். எல்லா அமைச்சரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஒரு ஞானி வந்து ஒரு ரிங் கொடுத்தார். அந்த ரிங்ல ஒரு வார்த்தை எழுதி இருந்துச்சு, அதுவும் கடந்து போய்விடும். ராஜா அதை படிச்சார். ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒன்றும் புரியல, ஆனா நேரம் போக போக அவருக்கு புரிஞ்சிச்சு. ஒரு நாள் போர்ல தோல்வி அடைஞ்சிட்டாரு. ராஜா ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. அப்போ அந்த ரிங்கை பார்த்தார், அந்த வார்த்தையை பார்த்தார். அவருக்கு ஒரு துணிவு கிடைச்சிச்சு. மறுபடியும் ஒரு நாள் பெரிய வெற்றி கிடைச்சது, ரொம்ப ஹாப்பியா இருந்தார். அப்போ கூட அவர் அந்த மோதிரத்தை பார்த்தார், அதுவும் கடந்து போய்விடும். அவருக்கு ஒரு நம்பிக்கையும் நிரூபணமும் கிடைச்சிச்சு. வாழ்க்கையில் எதுவும் பெர்மனன்ட் இல்லை. சோகமும் கடந்து போகும், சந்தோஷமும் கடந்து போகும். ஸோ நம்ம மனசில் அமைதி வேணும்னா இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் கடந்து போகும். நன்றி. நாளை சந்திப்போம் இன்னொரு அருமையான கதையுடனும் அமைதியான வார்த்தைகளுடனும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.